இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே இறையருளால் குரு அருளால் நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது, 2026லேருந்து 2027 வரையிலும் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, இவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், இயல்பாகவே இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அதனால தான் சூரியனை போல எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நெருப்பு ராசிங்க. மகம், பூரம், உத்திரம் ஒன்றாம் பாதாளம் இந்த சிம்மராசியில் அடங்கும். இந்த சிம்மராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சூரியன் என்பதனால எல்லா உயிர்களுக்கும் ஒரு மூல ஆதாரமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சூரியன் தான். அந்த மாதிரி தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. குடும்பத்திலே ஒரு சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. புது புது விஷயங்களை தேடி ஓடி கண்டறிஞ்சு அதை செய்யக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் குடும்ப பொறுப்புகளை தன்னுடைய கையில் வச்சுருப்பாங்க. அந்த குடும்ப பொறுப்பை பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம தான் நிர்ணயிக்க முடியும், நம்ம தான் கரெக்டாக அதை ரன் பண்ண முடியும் அப்படின்னு அந்த குடும்ப பொறுப்புகளை தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு கரெக்டாக வழி நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த சிம்மராசி அப்படின்னாவே நீண்ட ஆயுளுடைய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா அந்த இராணுவ தொழில், போலீஸ், காவல் நிலையங்கள் சார்ந்த தொழில், இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாக அந்த தொழிலெலாம் இவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய மக்களை சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு ராசியும் இந்த சிம்மராசி தான். அதே மாதிரி இவங்க ஒரு ஜனப்பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய உறவுகளோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க கூட பெரும்பாலும் மற்றவங்க ஒத்து போக மாட்டாங்க. என்னதான் நெருங்கி வந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ பிரச்சனைனாலும் ஒரு கருத்து மோதல்கள் வந்து கொஞ்சம் விலக்கி தனியாக நிற்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா சிங்கம். சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் அது தனியாக இருக்கோ அது மாதிரி தான் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு சில டைமில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து மகம் வந்து ஜகம் ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்ப வாழ்க்கையில் அதிக சோதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமும் இந்த மகம் நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தடைகள் வரும், நிறைய தோல்விகள் வரும். அதே நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை பார்த்து பார்த்து மனது வந்து ரொம்ப பக்குவப்பட்டுரும் இந்த மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு. பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதற்கேற்ப தான் செயல்படுவாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் துன்பப்படுவாங்க, ஆனால் நாள்பட ஒரு அதிர்ஷ்டசாலிகளை இந்த பூர நட்சத்திரக்காரங்க வள வருவாங்க. உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான நட்சத்திரம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, துணிஞ்சு இறங்குவாங்க, கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா உறுதியாக முடிவு எடுத்துகிட்டு இதுதான் நீங்களும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிடிவாதத்தோடு செயல்படுவாங்க. இது வந்து மற்றவங்களுக்கு முன்கோபத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தும். இவங்களும் கொஞ்சம் முன்கோபக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசியில் ஒரு 42 நாள் பயணிக்க இருக்கிறார் வக்கரகமாகி. அதனால் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும். பொதுவாக பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிறது ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள், ஏன்னா குரு நல்ல இடத்துல இருந்தாருன்னா தான் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு அருள் இல்லைன்னு மற்ற எந்த அருளும் இல்லைம்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா குரு அருள் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் சுபகாரியம் நடக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்குது அப்படின்னா குரு நல்ல இடத்துல இருந்தால் தான் அந்த அந்தஸ்து, அந்த மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். அவர் நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய சிம்மராசிக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரா, எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு தசாபதி கரெக்டாக இருக்கா, எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
ஏன்னா ஏற்கனவே கேது வந்து ராசியில் அமர்ந்து கடந்த 6 மாதமாக நிறைய படாத பாடுபட்டுட்டு இருக்கீங்க. குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளை இதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவது ஒரு மாற்றங்கள் நிகழாதா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மன வலிமையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு யோகமான இடத்துல தான் வந்து அமர்ந்திருக்கு. இதுனா வரைக்கும் எதெல்லாம் இடையூறாக இருந்ததோ அதெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. எந்த விஷயத்தை கரெக்டாக செயல்படுத்த முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் கரெக்டாக செயல்படுத்துவீங்க. உங்களுடைய இலக்கை இந்த காலகட்டத்தில் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, லட்சியம் இது எல்லாமே நிறைவேறும். அதற்கு உகந்த காலமாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த 6 மாதமாக ஆரோக்கியத்திற்காக விரைய செலவு நீங்கள் நிறைய செஞ்சுருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக கடந்த ஓராண்டுகளாகவே நீங்கள் நிறைய செலவுகள் செஞ்சிட்ருக்கீங்க. விரைய செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இந்த ஓராண்டுகளாகவே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இனி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விரைய செலவு கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே சுறுசுறுப்பை இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட மனோ வலிமை அதிகமாகும். ஏன்னா மனோகரகன் ஆளக்கூடிய இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுடைய மனோ வலிமை கொஞ்சம் அதிகமாகும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சுபகாரியங்கள்லாம் நடக்கும். கட்டாயம் நீங்கள் ஒரு சுப விசேஷத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. ஆடம்பரத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆடம்பரமாக செலவு செய்யணும், நீட்டாக செலவு செய்யணும், பார்க்குறவங்க 4 பேராவது நம்மளை திரும்பி பார்க்கணும், அந்த மாதிரி செலவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், ஆசை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரும். அப்படி வரும்போது நிறைய பொருள் இழப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த ஆடம்பரத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு சுபமான பலன்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா கடந்த ஓராண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த சுப கிரகம் வந்து அந்த இடத்துல அமரும்போது ஓரளவுக்கு சுப பலன்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய கண்ணில் தென்படும். தொழிலே கூட ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடந்த 6 மாதமாக நீங்கள் நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த அடுத்து வருகின்ற 6 மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையால் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். வாழ்க்கையில் எதிர்பாராமல் ஒரு உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அது பணி செய்கிற இடத்துலையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீட்லையா இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த 6 மாதமாக சுறுசுறுப்பு இல்லாமல் கொஞ்சம் டல்லாக இருந்தீங்க இல்லையா, அது கொஞ்சம் மாறும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கொஞ்சம் கிடைக்கும். அது உங்களுடைய பெற்றோர்கள் வழி உறவுகளாக ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல அதிக பணி சுமையை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பணி சுமை குறையும். ஓரளவுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் ஒரு சில முடிவுகளை எடுக்க முடியாமல் சின்ன சின்ன தடுமாற்றங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் தைரியமாக முடிவெடுப்பீங்க. ஏன்னா உங்களுடைய மனம் ரொம்ப பக்குவப்பட்டுச்சு. இந்த விஷயத்தில் இறங்கினோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனம் வந்து ரொம்ப பக்குவப்பட்டுருச்சு. அதனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகளை டக்கு டக்குன்னு எடுப்பீங்க. அதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோட தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. கடந்த காலத்தில் வாங்கின கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க. அதற்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு கூடி வரும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக தாய்வழி உறவுகளால் ஒரு சில இன்னல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். சொத்து சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரும் ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பழைய சொத்தை விற்க முடியாமல் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்கெல்லாம் இந்த பழைய சொத்து விற்றுட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வண்டி வாகனம் பராமரிப்புக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் கடந்த காலத்தில் நல்லா சூப்பராக படிச்சுருந்துருப்பீங்க. ஆனால் கடந்த 6 மாதமாக ஒரு ஆண்டுகளாகவே கொஞ்சம் சுமாராக படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த நிலை கொஞ்சம் மாறும். இனி வருகின்ற நாட்களில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக படிக்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப திறமையாக படிப்பீங்க. இந்த கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகி ஒவ்வொரு இடத்துலையும் கூர்ந்து கவனித்து நல்லா படிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து, அங்கீகாரம் இதெல்லாம் இந்த சிம்மராசி மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
குரு பகவான் சப்தம பார்வையால் 6ஆம் இடமான ரண ருண சத்ருஸ்தானத்தில் பட்டதுனால ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் பகை இதெல்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாருடைய மனதையும் நோகடிக்காத மாதிரி நீங்கள் பேசுங்க. கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும். நண்பர்களே கூட ஒரு சில இடத்துல உங்களுக்கு பகையாக மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 9ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தில் பார்க்கும்போது சனி பகவான் மேலே படும்போது சிம்ம ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி குரு பகவான், 7 மற்றும் 8ஆம் அதிபதி சனியோடைய பார்வை படும்போது குரு சனி சம்பந்தமில்லாத ஒரு கிரகம் தர்ம கர்மாதிபதி யோகம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும். சுமார் 8 மாதம் இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தில் ஏற்படும் போது சிம்மராசிக்கு அஷ்டம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் கடந்த 6 மாதங்களாக நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதோட கேது இருக்கிறதுனால நிறைய இன்னல்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த அஷ்டம சனியோட தாக்கம் இருக்கிறதுனால இங்கே சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவும் இருக்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். தொழிலில் உத்தியோக ரீதியாக கொஞ்சம் மன உளைச்சலை சந்திச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அந்த மன உளைச்சல் கொஞ்சம் சரியாகும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பதட்ட நிலை மாறி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்குங்க. முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். 42 நாட்கள் அதிசாரா குருவாக வரும்போது உங்களுடைய ராசிக்கு வரும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் உத்தியோகத்திலலாம் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். காதல் திருமணம்லாம் கைகூடி வரும். வீட்லேயும் கூட சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் தன லாபாதிபதி புதன், ஆயில்ய நட்சத்திரத்தில் குரு பகவான் அமரும் போது நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நிலை படிப்படியாக உயரும். உங்களுடைய வைராகியம், உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இது எல்லாமே நிறைவேறும். அதோடு கூட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் வெளிப்பட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றியாக அமையும். வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி சுபகாரியங்கள்லாம் திட்டமிட்டபடி நடக்கலை அப்படின்னா வியாழக்கிழமை